ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜே ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பில் எஜுகேஷன் மெத்தடாலஜி யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா கல்வி மேலாண்மை அமைப்புகள்னு இருக்கும். அதில் மத்திய, மாநில மற்றும் மாவட்ட அளவிலும் உள்ளூர் அளவிலும் இருக்கக்கூடிய கல்வி மேலாண்மை அமைப்புகளை பார்த்துட்ருக்கோம். இதில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 6 அமைப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதாவது மத்திய அளவிலான ஒரு 6 கல்வி நிறுவனங்களை இல்லைன்னா கல்வி அமைப்புகளாக நம்ம அதை பார்த்தோம். இந்த அமைப்புகளை பற்றி போன வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய மாநில அளவிலும் மற்றும் மத்திய அளவில் இருக்கக்கூடிய சில கல்வி நிர்வாக அமைப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது NCVET, அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி அமைப்பு. ஸோ இந்த மாதிரி அப்ரிவேஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்பாங்க. NCVETனா அதோடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த தேசிய தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி அமைப்போட பணி என்னென்னா, தொழிற்கல்விக்கான தர அளவைகள் மற்றும் பாடத்திட்டம் மற்றும் பயிற்சிகளை வழங்குதல். இந்த தொழிற்கல்வின்றது பார்த்திங்கன்னா இந்த ITI, டிப்ளமோ, இந்த தொழிற்கல்விக்கான தர அளவைகள், அதாவது ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் அண்டு சிலபஸை இவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது NAAC, அதாவது நேஷ்னல் அசஸ்மெண்ட் அண்டு அக்ரிடேஷன் கவுன்சில், தேசிய மதிப்பீட்டு மற்றும் அங்கீகார அமைப்பு. இதில் நாடு முழுவதும் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் தரத்தையும் செயல்திறனையும் மதிப்பீடு செய்து தரம் அளிக்கும் ஒரு அமைப்பு. இதே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, UGCயின் கீழே செயல்படுகிற ஒரு அமைப்பு. 7 அளவுகோல் இவங்க வச்சுட்டு அந்த அளவுகோல் படி தான் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களுக்கு அந்த தேசிய மதிப்பீடு மற்றும் அங்கீகாரம், இந்த ரேங்க்கும் இவங்க தான் வழங்குறாங்க. அது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது இந்த அமைப்போட தலைமையிடம் பார்த்திங்கன்னா 1994 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்போட தலைமையிடம் பெங்களூரில் இருக்குது. இது ABC போன்ற தரங்களை அளிக்கிற ஒரு அமைப்பு. இதோடைய வழங்குகிற அந்த தரங்கள் அதோடைய கால அளவு 5 ஆண்டுகள் மட்டும். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது CISCE அப்படின்னு சொல்கிற கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன்ஸ். இது ஆரம்பிக்கப்பட்டது 1958 புதுடெல்லியில் ஆரம்பிக்கப்பட்டது. மத்திய கல்வி அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இது அதன் கீழ் செயல்படுகிற அமைப்பு மட்டும் இல்லை, இது அதனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ICSE, ISE பாடத்திட்டம் கொண்ட தனியார் பள்ளிகளுக்கு தேர்வு நடத்துகிற ஒரு அமைப்பு மட்டுமே. அந்த தேர்வு நடத்துவது மட்டும் இல்லை, சான்றிதழ்களை வழங்குகிற ஒரு அமைப்பு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது NIOS அப்படின்னு சொல்கிற நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங், தேசிய திறந்தவெளி பள்ளி அமைப்பு, மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. அதாவது இது ஆரம்பிக்கப்பட்டது 1989 பள்ளிக்கல்வியை தொடர முடியாதவருக்கு கல்வி வாய்ப்பை வழங்கும் அமைப்பு. அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷனை வழங்குவதற்கான ஒரு அமைப்பு இது. ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மத்திய அளவிலான கல்வி நிர்வாக அமைப்புகளை பற்றி பார்த்தோம். முக்கியமான அமைப்புகளும் நிறைய அமைப்புகள் இருக்குது, முக்கியமானது மட்டும் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறதுலாம் பார்த்திங்கன்னா மாநில அளவிலான கல்வி நிர்வாக அமைப்புகளை பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதாக நமக்கு தெரியும், முதலாவதாக நம்ம இப்போ எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை. இந்த பள்ளிக்கல்வித்துறை அனைத்து வகையான பள்ளிகளை நிர்வகிக்கும் அமைப்பு. ஸோ பள்ளி திட்டமிடல் மற்றும் விதிகளை வகுத்தல், நிதி அளித்தல் மற்றும் நியமனம் செய்தல் போன்ற பணிகளை மேற்கொள்கின்ற ஒரு துறை. 1826 மெட்ராஸ் பிரசிடென்சியில் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் மாகாணத்தில் கல்வித்துறை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்பராக இதில் பார்த்திங்கன்னா 1854 உட்ஸ் கல்வி அறிக்கையின்படி 1855 தான் என்ன பண்ணுறாங்கன்னா DPI அப்படின்னு சொல்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத உருவாக்குறாங்க. ஸோ இந்தியாவில் பள்ளி கல்விக்காக உருவாக்கப்பட்ட முதன்மையான கல்வி நிர்வாக அமைப்புன்னு சொல்கிறாங்க இந்த DPIயை. இந்த மாதிரி சொல்கிறாங்க. இதில் இந்த நிர்வாக அமைப்போட முதல் தலைவராக யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா EP பவல். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது மாநில பள்ளிக்கல்வி தேர்வு வாரியம் DGE, அதாவது டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வும் நடத்து அமைப்பு. அடுத்தது மூணாவது பார்த்திங்கன்னா TNSCERT, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ இதோடைய விரிவாக்கத்தை பார்த்திங்கன்னா கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. மாநில அளவிலான பாடத்திட்ட தயாரிப்பு, கல்வி ஆராய்ச்சி மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சியை வழங்குகிற ஒரு அமைப்பு. அடுத்து அந்த SCERT பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கும்போது 1990 ஆரம்பிக்கும்போது DTRTன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதோடைய பேர் SCERTன்ற இந்த பெயர் எப்போ வந்ததுன்னா 2012 தான் இந்த SCERTயை அந்த பெயரை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த
எஸ்சிஆர்டிஓ இல்லை டிடிஆர்டிஓ ஆக மொத்தம் உருவாக்குற பரிந்துரைத்த குழு எதுனா கோத்தாரி கல்விக்குழு 1964-66 உருவாக்கப்பட்ட அந்த கல்விக்குழு அப்போவே பரிந்துரை செய்துட்டாங்க. ஆனால் நமக்கு 1990 தான் அந்த டிடிஆர்டின்றத அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அதுதான் எஸ்சிஆர்டின்னு 2012 மாறிடுச்சு. அடுத்து டிஎன்டி பிஇஎஸ்சி, அதாவது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் எஜுகேஷன் சர்வீசஸ் கார்ப்பரேஷன்ஸ், பாடநூல்களை தயாரித்தல் மற்றும் அச்சிடல் மற்றும் வழங்குதல். ஸோ இந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து டிஹெச்இ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், மாநில உயர்கல்வித்துறை. ஸோ இதோட பணி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தலைப்பை பார்க்கும்போதே தெரியும். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்கள், அரசு, தனியார், கலை, அறிவியல், பொறியியல் மற்றும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு. ஸோ அடுத்தது TANSCHE, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கிடையே ஒருங்கிணைப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பு மற்றும் யூஜிசியுடன் இணைந்து திட்டங்களை நிறைவேற்றுகிற ஒரு அமைப்பு. அடுத்து DOTE, டைரக்டரேட் அடுத்து DOTE, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளை அங்கீகரித்து மேற்பார்வை செய்கிற ஒரு அமைப்பு. அடுத்ததாக TNSCDC, தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு புதியதாக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இது தொழிற்கல்வி சார்ந்த கல்வி வேலைவாய்ப்பு திறன்களை வளர்ப்பதற்கான, அதாவது குறிப்பாக கல்லூரி மற்றும் படித்த இளைஞர்களுக்கான இந்த திறன்களை வளர்ப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இது. ஸோ நான் முதல்வன் திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு அமைப்பு இது. ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மாநில அளவிலான கல்வி நிர்வாக அமைப்பு TNSOS, தமிழ்நாடு ஸ்டேட் ஓப்பன் ஸ்கூலிங். இது வழக்கமான பள்ளிக்கல்வியில் சேர முடியாதவர்களுக்கான, அதாவது நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கான ஒரு அமைப்பு. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ICSE மற்றும் NIOS மாதிரியான, இது தேசிய அளவிலான திறந்தவெளி பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாநில அளவிலான திறந்தவெளி பள்ளி. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் அது. ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமானது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இங்கே தேடி நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை நல்லா படித்து பாருங்கள். ஸோ DIET அப்படின்னு சொல்கிறது தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் டயட், அதாவது டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஃபார் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1986 தேசிய கல்விக் கொள்கையின்படி உருவாக்கப்பட்டது இந்த டயட்ன்றது. இதோடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்களுக்கு பணியிடை பயிற்சியும் கலைத்திட்ட பாடத்திட்ட தயாரிப்பு தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த மாவட்ட அளவிலான ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அப்படின்றது. அடுத்து SIEMAT, அதாவது ஸ்டேட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங். ஸோ இந்த அமைப்பை உருவாக்கின பரிந்துரைத்த குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கல்விக் கொள்கை 1986. இதோட பணி என்ன அப்படின்னா, மாநில அளவில் கல்வி நிர்வாக பணிகளை திட்டமிடுவதற்காகவும் ஆசிரியர் திறன்களை வளர்ச்சி செய்வதற்கான ஒரு அமைப்பாக தான் இது செயல்பட்டு வருது. அடுத்து 2 நம்ம பார்க்க போகிறது BRC அண்டு CRC. இந்த BRC அப்படின்றது பிளாக் ரிசோர்ஸ் சென்டர். ஸோ பிளாக் ரிசோர்ஸ் சென்டர் பரிந்துரை செய்தது பார்த்திங்கன்னா, இந்த திட்டத்தின்படி இந்த BRCயை உருவாக்க பரிந்துரைத்தாங்க. இந்த திட்டம் 1994 உருவாக்கப்பட்டது. இது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் பிரைமரி எஜுகேஷன் ப்ரோக்ராம். இந்த BRCயோட பணி வட்டார அளவில் ஆசிரியர்களுக்கு வழிகாட்டல், பயிற்சி வழங்குதல் மற்றும் கல்வி வளமையமாக செயல்படல். அடுத்ததாக CRC, கிளஸ்டர் ரிசோர்ஸ் சென்டர். CRC பார்த்திங்கன்னா 2000 உருவாக்கப்பட்ட அந்த திட்டமான SSA அப்படின்ற அந்த திட்டத்தின் பரிந்துரையின் மூலமாக இந்த CRC உருவாக்கப்பட்டது. ஸோ 10 முதல் 15 பள்ளிகளுக்கான ஒரு குழுவாக இந்த குழு அமைப்பாக இந்த CRC செயல்படுகிறது. ஸோ பள்ளி மேம்பாட்டு பணிகளை கண்காணித்தல், மேலே சொன்ன அதே பணிகளை இவங்க அந்த கிளஸ்டர் அளவில் செயல்படுத்தி வருவாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த கல்வி நிர்வாக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான அமைப்புகளாக நம்ம பார்த்து கொடுத்துருக்குறோம். TRB எக்ஸாம் சம்மந்தமான வீடியோஸை நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் RJ ஆன்லைன் அகாடமி.